செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் இறக்கைகள் இல்லாத மின்விசிறி மற்றும் எளிதில் வெளியூர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அதிசய சைக்கிள் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவில் நடைபெற்று வரும் பொருள் வடிவமைப்பு வார விழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள அதிசயமான நுகர்வு சாதனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இங்கு இடம்பெற்றுள்ள இறக்கைகளே இல்லாத மின்விசிறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு சிலிண்டரின் மீது வளையங்கள் சுற்றி வருவதன் மூலம் இந்த அதிசய மின்விசிறியில் காற்று வீசுகிறது. இறக்கைகள் உள்ள சாதாரண மின்விசிறிகளை விட இதில் காற்று வேகமாக வீசுகிறது. இதேபோல இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள எளிதில் வெளியிடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அதிசய சைக்கிளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆடை அலங்கார போட்டியில் மாடல் அழகிகள் விதவிதமான சிகை அலங்காரம் செய்து கொண்டு நவீன ரக ஆடைகளை அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆடை வடிவமைப்பாளர் யோஜி யமடோடோ வடிவமைத்த ஆடைகளை அறிமுகப்படுத்தும் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் மாடல் அழகிகள் விதவிதமான சிகை அலங்காரம் செய்து கொண்டு நவீன ரக ஆடைகளை அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து சென்றனர். மாடல் அழகி ஒருவர் தலையில் வித்தியாசமான தொப்பியும் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தார். ஆங்கில பட நடிகர் ஜே கட்லர் தனது திரைப்படத்தின் துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் நடிக்கும் திரைப்படம் பஞ்சாப் மாநிலத்தில் பல இடங்களில் திரையிடப்படுகிறது. இதையொட்டி அவர் லூதிகானாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். My Hollywood venture right now is promoting the Hercules Now film, which I've been working on in California. It's actually going to be filmed in Detroit, which plays action type character with special strength powers. That's fighting the Russian mob in trying to bring back a kidnapped girl. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.